சிதம்பரம் கொஞ்சம் என்ன பாரு. என்னடா உன் முகம் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, என்ன விஷயம்? இது நான் வரைக்கும் இருந்த குழப்பம் தீர்ந்து போச்சு. ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? பாரதி ரொம்ப தெளிவா இருக்கா பத்ரி. எந்த ரகசியத்தை சந்தோஷ் இருந்து இத்தனை நாள் மறைச்சமோ அதை சந்தோஷுக்கு சொன்னாலொழிய நான் வீடு திரும்ப மாட்டேன்னு. அப்போ முடிவெடுத்தது நீ இல்ல, பாரதி. பாரதி எடுத்த முடிவு என்ன முடிவெடுக்க வச்சிருக்கு. சிதம்பரம் ப்ளீஸ், என்ன மாதிரி குழப்பாம கொஞ்சம் சிதம்பரம் மாதிரி தெளிவா சொல்ல. மாலத்தி எந்த ரகசியத்தை போட்டு உடைச்சிருவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருக்காளோ அந்த ரகசியத்தை சந்தோஷுக்கு நானே சொல்லி அதை அவர் சரியா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அவர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் வருவேன்னு தெளிவா இருக்கிற பாரதி. டேய், மறுபடியும் பாரதி எடுத்த முடிவையே சொல்றியே, நீ என்ன முடிவெடுத்த சொல்லு. இன்னும் இந்த பிரச்சனையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயமும் குழப்பம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அது சந்தோஷ் வாழ்க்கையை மட்டும் இல்ல, ராஜேஷ் மல்லிகா வாழ்க்கையும் பாதிக்கும். அதனால நான் இந்த உண்மையை உடனே அவர்கிட்ட சொல்லி ஆகணும். நான் சரியா சொல்ல மாட்டேன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களாவது நிச்சயமா சொல்லணும்னு தெளிவா இருக்கா பாரதி. மறுபடியும் பத்ரி, நான் உண்மையை சந்தோஷுக்கு சொல்றதா முடிவு பண்ணிட்டேன். பாரதி கிட்ட நான் தான் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது சொல்றத நான் தானே சொல்லணும். நானே இதை போட்டு உடைக்கிறத முடிவு பண்ணிட்டேன். நீ சொன்னீலடா அந்த டைட்டானிக் கேப்டன், அவனோட தெளிவு இப்ப எனக்கு வந்துருச்சுடா. அதனால இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை, குழப்பமும் இல்லை. அதனாலதான் என் முகம் தெளிவா இருக்கு, குரல்ல உறுதி தெரியுது. மனசு தெளிவா இருக்கும் போதே சந்தோஷத்தை சொல்லிடலாம் வா. பத்ரி, இதுல யோசிக்க ஒண்ணு இல்லடா, உடனே சொல்லி ஆகணும் வா. டேய் சிதம்பரம், எனக்கு ஒரு டவுட். எனக்கு எந்த டவுட் இல்லை பத்ரி, சொல்லி ஆகணும். அதான் கரெக்ட். வா, சொன்னா கேளு வா. என்ன இவன் சிதம்பரம் ஒரு முடிவு எடுத்துட்டான். நல்லதோ கெட்டதோ என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன சிதம்பரத்தின் மருமகளே, நீ எதை சொல்லிடுவேன் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தியோ அந்த விஷயத்த சிதம்பரமே சந்தோஷிக்கிட்ட சொல்ல போறான். அதனால நீ மூட்டையை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு ரெடியாது. சந்தோஷிக்கிட்ட சிதம்பரம் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சிதம்பரமே சம்மதிச்சாலும் சரி, இல்ல ராஜேஷ் ஒத்துக்கிட்டாலும் சரி, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இந்த குடும்பத்துக்கும் ராஜேஷுக்கும் பண்ண துரோகத்தை யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது. டே பத்ரி, அங்க என்ன பண்ற? என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ வரேன். அவகிட்ட என்னடா பேச்சு? எல்லாத்துக்கும் அவதானடா காரணம். இது இப்படி இப்படி நடக்க போகுது இந்த வீட்டுக்கு. ஐ எம் சாரி, இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உன்னை தயார் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா அந்த வீட்டுக்கு போனா இவ்வளவு உன் சம்பந்தி கோகிலா ஏத்துப்பாங்களா? வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கவலை. வாடா.
ஏண்டா கண்ணா, ஏன் இப்படி ஆயிட்ட? அப்பா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நாட் ஏபிள் டு ஓக். டேய் சந்தோஷ், அதுக்குன்னு இப்படியா? வீட்லயே வா. வீடா? இது வீடா? பாரதி இல்லாத ஒரு இடம் வீடா எப்படி இருக்கும்? பாரதி இல்லாத வீடே இல்லை. அது சுடுகாடு மாதிரிதான். சுடுகாடு என்ன வேணா பண்ணலாம், தப்பு இல்லை, தெரியல. வெளியே போய் குடிச்சா பிரச்சனை வருது, போலீஸ் பிடிக்கிறாங்க. அதான் இங்கே குடிக்கிறேன். ராஜேஷ், டேய் ராஜேஷ். பெரியப்பா, சீக்கிரம் வாடா. என்னாச்சு? ராஜேஷ், டேய் என்னடா ஆச்சு? ராஜேஷ் வாடா. எதுக்கு மாமா கத்துறாரு? டேய் ராஜேஷ், என்னடா இது? தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன அண்ணே, என்னன்னு யாருன்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா? ஏன் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ வாங்கி கொடுத்துருப்பியா? மாட்டல்ல. அதான் செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், அவன் வாங்கி கொடுத்தான். அவனுக்கு தெரியுது நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. போட சந்தோஷ், என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அதுக்காக இப்படியா? இப்படி வீட்லயே தப்புன்னு தெரியல உனக்கு? சாரி, உங்க முன்னாடியே. என்ன சொன்னீங்க? தப்புன்னு தெரியலையாவா? தப்புதான். என்ன சரியா நடக்குது? எல்லாமே தப்பு தப்பு தான் நடக்குது. அதனால நான் தப்பு பண்றேன். பாரதி என்னை விட்டு போனால, நான் எவ்வளவு சொல்லி அவ என்கிட்ட அவ கேட்டால என் பாத்துறேன். சாரி, நான் அவ பாத்து கால கிழிச்சுக்க போறேன். நான் அவளை வான் கூப்பிட்டோம் வரலையே. அது தப்பு இல்லையா? அது தப்புனா அப்ப இதுவும் தப்பு. அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை. அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே, ஏன் சந்தோஷம் விட்டு போனேன்னு. அது விட்டு போய் எல்லாம் என்ன வந்து கேட்குறீங்க, ஏன் குடிக்கிறேன்னு. எதுக்கு இப்படி கத்துறான் இவன்? என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையாச்சே. பாட்டு விட்டு போயிட்டா. இப்ப ஆள் கலந்து எனக்கு அட்வைஸ் பண்ணல. போக போட்டா.
டேய் உன்னதான் மை டியர் அன்வான்ட் மருமகளே, என்ன பிரச்சனைங்க? கண்ணா சந்தோஷ், உன் மனசு பட்ட வேதனை எனக்கு புரியுதுடா. ஆனா அது குடிச்சா சரியா போயிருமாடா? வேணாண்டா கண்ணா, வேணாம். முடியல சிதம்பரம். கஷ்டமா இருக்குப்பா. சிதம்பரம் வா போகலாம். அதை சொல்ற. வேண்டாம், இப்ப அவங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீ எது பேசினாலும் அவனுக்கு புரியாது, அப்புறம் சொல்லிக்கலாம். ப்ளீஸ் இப்ப நான் சொல்றதை நீ கேளு, வா. நீங்க இருங்க. சந்தோஷ், ஏன்டா இப்படிலாம் பண்ற? தப்புடா, சொல்றத புரிஞ்சுக்கோ. பாரதி கண்டிப்பா வந்துருவாடா. போங்க, எரிச்சல் நீங்க போங்க. அம்மா நீங்க போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. ஏய் அண்ணா, என்னண்ணா? அண்ணா, ஐயோ நீங்க உட்காருங்கண்ணா. என்னன்னு சொல்லுங்க. ஒரு பாட்டில் தான் வாங்கி போச்சு, எனக்கு வேணும் ஒன்று. பாட்டில் தானே, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வாங்கிட்டு வர சொல்லு. அண்ணா நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் படுங்க. அண்ணா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்கண்ணே. நான் சொல்றேன்ல, நீங்க படுங்க. 10 நிமிஷம் நீங்க படுங்க. அண்ணா நீங்க படுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அண்ணா நான் வாங்கிட்டு வரேன் சொல்றேன்ல. அண்ணா நான் வாங்கிட்டு வரேன், நீங்க படுங்க. அண்ணா 10 நிமிஷம் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. அண்ணா நான் வாங்கிட்டு வரேன், நீங்க படுங்கண்ணே. சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. ஏய் போ போ போ, பாட்டில் நான் வாங்கிட்டு வரேன், நீங்க பேசாம படுங்க. பாட்டில் இதெல்லாம் பார்க்க நான் போய் சேர்த்துடணும்டா. டேய் டென்ஷன் ஆகாம இருடா. நடக்கிறது நல்லதுக்கு தான் நினைச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். போ போடா. மந்திரி, செக்யூரிட்டி ராஜேந்திரன் கூப்பிடு. அவன் கேட்டா வாங்கி கொடுக்கறதா? அவன் என்னடா பண்ணுவான்? அவனுக்கு என்னடா தெரியும்? முதலாளி கேட்டா அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இது பாரு, நான் அவங்ககிட்ட இனிமே சந்தோஷ் கேட்டா கூட வாங்கிட்டு வந்து கொடுக்காதே நான் சொல்லிடுறேன். நீ போ, நீ போன்னு சொல்றேன்ல. இப்ப சொல்லல, அவ்வளவுதான். அதுக்காக சொல்லாம விட மாட்டான். சந்தோஷ் கிட்ட சொல்றதா சிதம்பரம் முடிவு பண்ணிட்டான். அதனால நீ ரிலாக்ஸ் ஆயிடாத, நிச்சயமா சொல்லுவான். என்னத்த நிச்சயமா சொல்லுவான் சந்தோஷ் கிட்ட? என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது. எல்லாரும் டென்ஷனாக அலையிறாங்க, ஆனால் மேட்ரு என்னன்னு புரியலையே. ஐயோ, தேவையில்லாமல் நம்மள டென்ஷன் பட வச்சிட்டாங்களே.
இவனால மட்டும் எப்படி தூங்க முடியுதோ தெரியல. என்ன நடந்தாலும் கவலைப்படாம தூங்குறான். இங்க ஒருத்தி இருக்கா, அவளுக்கு தாலி கட்டிட்டோம்ங்கிறதே மறந்துட்டான். எனக்கு தான் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோன்னு டென்ஷனா இருக்கு. என்னம்மா மருமகளே, தூக்கம் வரலையா? எப்படி வரும்? உன்ன மாதிரி சதி வேலையில் ஈடுபடுறவனுக்கெல்லாம் அவ்வளோ லேஸ்ல தூக்கம் வராது. ஏன்னா டென்ஷனாக இருக்கும்ல. அப்படியா? அப்போ உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? எனக்கு மட்டும் எப்படி வரும்? உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே திறத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்ல, அதனால எனக்கு தூக்கம் வரல. அது உங்களால முடியாது, கண்டிப்பா முடியாது. நீங்க இப்ப முன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம். நான் அவுட் ஆஃப் ஃபார்மோ இல்லை அவுட் ஆஃப் த கேமோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் உன்னை வெளியே அனுப்புறது எனக்கு ரொம்ப 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 ஈஸி. எப்படின்னு கேட்குறியா? நான் கேட்கலையே. கேட்கலனாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், ராஜேஷுக்கு உன்னை பிடிக்கவே இல்லையே. ஐயோ, யார் சொன்னது? அவருக்கு என்ன பிடிச்ச பல நாள் ஆச்சு மாமனாரே. அப்படியா? என் பையலுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? ஆமா. அப்புறம் ஏன் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல? அவனுக்கு உன் முகரக்கட்டையை பார்க்கவே பிடிக்கல. அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்லை. ராஜேஷுக்கு உன் மேலே உண்மையான அன்பே இல்லை மாலதி. அதுக்கு காரணம் அவனுக்கு மல்லிகாவை தானே பிடிச்சிருக்கு. அதான் யூனிவர்சல் ட்ரூத். பொம்மலாட்டம்